உறவுகளே, வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டவன் தான். எதுக்காக சொல்கிறேன்னா, சொந்த பந்தத்தை தேடி 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 அலைஞ்சி 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 அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், எப்படிலாம் செய்யணும், எப்படி பண்ணணும், எப்படி வாழணும் அப்படின்னு யோசனை பண்ணி பண்ணி அவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து என் வாழ்க்கையே தொலைச்சாச்சு. கொடுத்தா நல்லவங்க, கொடுக்கலைன்னா கெட்டவங்க, கொடுத்ததை கேட்டால் விரோதக்காரங்க. அதனால் கொடுத்து கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்காம கெட்ட பேர் எடுத்துன்னு போயிடுங்க. அது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இருக்கும்போது உடல் ரீதியாக பிரச்சனை வந்தாலோ அதை வச்சு உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கலாம். இல்லை சொந்தமாக ஒரு இடம் வாங்கினாலும் அதை வச்சு ஒரு இடம் வாங்கிக்கலாம். யாருக்கிட்டையும் போய் கை நீட்ட வேணாம். அதே மாதிரி கூட பிறந்த பிறப்பெல்லாம் பாருங்கள், நான் பார்க்க வேணாம்னு சொல்லலை. அதுக்குன்னு வந்தவ வைத்தியத்தில் பொட்டிக்குன்னு பார்க்காதீங்க. அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் அதில் வாழ விடுங்க. கூட்டு வீட்டில் உட்கார வச்சு அதுங்களோட ஒட்ட விடாது பண்ணிடாதீங்க. பொண்ணுங்க மேலே பாசம் இருக்கட்டும், நான் வானான்னு சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாசம் வைக்க தான் கொடுக்கணும். ரொம்ப பாசத்தை கொடுத்தோம்னா போகிற இடத்துல அதுங்க ஒட்டாது. அதுங்க வாழ்க்கையை அதுக்கு வாழணும் இல்லையா? வாழார் பிள்ளைய தாயார் கெடுக்கிற மாதிரி மாதம் தான் பார்ப்பீங்க. ஆனால் என்னமோ 4 வருஷம் 5 வருஷம் பார்க்குற மாதிரி ஒரே அளப்பறை. வீட்டுக்கு வந்தவங்க சும்மா இருந்தால் கூட நம்ம பண்ணுற அளப்புறையில் அதுக்கு வெறுப்பாயிடும். அந்த கோபத்தை அதுங்க வாழ்க்கையில் காட்ட ஆரம்பிச்சிடுங்க. அதனால் சொந்த பந்தத்தை பாருங்கள், நான் வாழணும்னு சொல்லலை. உங்களுக்கு மீறி பார்க்காதீங்க. உங்களுக்கு அடுத்து பார்க்குறத தான் பாருங்கள். சொந்த பந்தங்க எதிர்பார்ப்போடு தான் ஜனங்கள்லாம் வாழுது. நீ கொடுக்காத நிறுத்தி பாரு, நீ யாருன்னே தெரிலடி பாரு. இதே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சாலாம் கூட நீ ஒரு கௌரவமாக இருக்கும் போது வாவான்னு கூப்பிடுவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நில குறைஞ்சி நின்று பாரு. எதிர்க்க வந்தால் கூட அவங்களுக்கு கண்டு தெரியாது. அப்போ அவங்க எதிர்க்கலாம் எப்படி இருக்கணும்? சுதாரணமாக வாழ பழகுங்க, வாழ கற்றுக்குங்க. கூட பிறந்த அக்காலாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட வாங்கி தின்ற வரைக்கும் சொந்த கூட பிறந்த பிறப்பாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தவறி நடந்துட்டாலோ இல்லை ஒரு மதிப்பு இல்லாமல் போயிட்டாலோ உங்கள் மரியாதை மதிப்பு என்னன்னு அப்போ தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி இருக்காதீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான இடத்தையும் கொடுக்காதீங்க. கௌரவமாக இருங்க, கௌரவமாக வாழுங்க, இருக்கிறத சேர்த்து வைங்க. உங்களுக்கு மிஞ்சி கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. வெறும் கயிறு போட்டுன்னு போய் பாருங்களேன், உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை. நிறைய வாரி போட்டுன்னு போங்களேன், உங்களுக்கு தான் முதல் சேர. பார்த்து நடந்துக்குங்க, சரியா? வாழ்க்கை புரியணும். புரியாமல் வாழறவங்க ரொம்ப பேராக இருக்கீங்க. புரிஞ்சு வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் வாழ்க்கை. பொம்பளைங்க கவரிங் நகை வாங்கி போட்டுக்கிறாங்க, நகைக்கு அலையிறாங்கலாம் சொல்கிறீங்க. எதுக்காக போடுறாங்க? நம்ம புருஷனை கேவலமாக நினைக்கக்கூடாதுன்னு நினச்சி போடுதுங்க பாவாதுங்க. அதனால் அதுங்களையும் புரிஞ்சுக்குங்க. நீங்களும் புரிஞ்சு நடந்தீங்கன்னாவே குடும்பம் நல்லாயிருக்கும். அவங்களுக்காக உங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணிக்காதீங்க. ரொம்ப நன்றி சாமி.